கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலுயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம். அல்லேலுயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி இப்படி சொல்றாரு, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலுயா. தாவீது ராஜாவை பாருங்க, பெரிய ராஜா. அல்லேலுயா. இஸ்ரேல் அந்த ராஜ்யமெல்லாம் ராஜ்ய பாரம் பண்ணின ராஜா. அந்த ராஜா சொல்லுகிறார், தேவனே நான் உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும். அல்லேலுயா. கர்த்தரை நம்ப வேண்டும் தேவப்பிள்ளைகளே. கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அல்லேலுயா. அது கூட நம்மளுக்கு கர்த்தர் சகலத்தையும் தருவார். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தரை தேடுறதில்லை ஜனங்கள். இந்த லோகத்தில் பணம் காசு அப்படின்னு இந்த லோகத்தை தேடுறாங்க. அல்லேலுயா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், கர்த்தருடைய நீதியை தேட வேண்டும். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அது கூட நம்மளுக்கு சகலதும் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலுயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். பிள்ளைகளே, அல்லேலுயா. கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா. இயேசுநாதர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா. கர்த்தாவு ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலுயா. கர்த்தர் உண்மை உள்ள தெய்வம். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். பைபிள் சாதாரண புக்கு கிடையாது. பைபிள் உயிருள்ள புக்கு, ஜீவனுள்ள புக்கு, அஸ்திகளை உயிர்ப்பிக்கிற புக்கு. அல்லேலுயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலுயா. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலுயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயித்தார். அவருக்கு நன்றி. அல்லேலுயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஏவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.